வணக்கம். நான் உங்கள் முருகானந்தம். பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து. இன்றைய திருக்குறள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த அற்புதமான திருக்குறளோடு நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்று நமது பெஸ்ட் அகாடமியில் நடைபெற்ற 627வது டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. 627ல் பர்சன்டேஜ் மட்டும், சரிங்களா? 10th தமிழில் சில கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸோ பர்சன்டேஜில் கிட்டத்தட்ட 37 கொஸ்டின்ஸு அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த 37 வினாக்களையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். பர்ஃபெக்டாக ஒரே ஸ்டெப்பில் ஷார்ட்கட்டாக சொல்லித்தரேன். இது குறிப்பாக அந்த டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 எழுத போகிறீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமேல எம்ஹெச்சி எக்ஸாமு, டிஎன்பிஎஸ்சி அண்ட் ஆல் அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் போன்ற எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே மிகுந்த பயனை தரக்கூடியது. சரிங்களா? ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வரலாம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி பட்டுக்கோட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 50ல் 50 பைசா எத்தனை சதவீதம்? 50 வந்து நம்ம 50 ரூபாயை பைசாவாக மாற்றுறதுக்கு 1 ரூபாய்ங்கிறது 100 பைசா. எனவே 5000 பைசா. ஸோ 5000 பைசாவில் 50 பைசா எத்தனை சதவீதம்? 50 பைசாவை மேலே போட்டுருங்க. எதை சதவீதத்தை காண வேண்டிய மதிப்பு மேலே, மொத்த மதிப்பு 5000 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்த மதிப்பை கீழே போட்டுருங்க, இன்டு 100. சரிங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1 2 1 2, இந்த சைபர் 5 அடி விட்டு போச்சுன்னா ஸோ 1% இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. அடுத்தது 20% ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 50% ஆஃப் பி எனில் 2a மைனஸ் பி டிவைடட் பை 2a ப்ளஸ் பி இன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டேர்ம் அப்படியே கம்ப்ளீட்டாக கவனிங்க. ஸோ இதில் ஏ ப்ளஸ் பி, இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ஏ ப்ளஸ் பி இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் 50% இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 50% எடுத்துக்கோங்க. 50ல் பர்சன்டேஜை விட்டுருங்க. ஸோ 50 மட்டும் எடுங்க. அப்புறம் இந்த லாஸ்ட்டில் 20% இருக்குது, இந்த கடைசியில் பி இருக்குது. ஸோ பியோட வேல்யூ 20 அப்படின்னு எடுத்துக்கோங்க. சிம்பிள். இதெல்லாம் ஷார்ட்கட் தான். ஸோ இப்போ நம்ம லிசன் பண்ணுங்களேன். நமக்கு ஏயோட பியை கூட்டினா 50 கிடைக்கணும். பியோட வேல்யூ 30. ஸோ 20 எதை கூட்டினா 30 கிடைக்கும்? சரி, இப்போ எதை கூட்டினா 50 கிடைக்கும்? 30 கூட்டணும். சரிங்களா? அப்போது ஏயோட வேல்யூ நமக்கு என்னது? 30 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ என்ன கேட்குறாங்க நமக்கு? 2a மைனஸ் பி டிவைடட் பை 2a ப்ளஸ் பி, இதுதான் கேட்குறாங்க இல்லையா? அப்போ கவனிங்க, 2a ஏயோட வேல்யூ 30 அப்படின்னா 2a எவ்வளவு? 60 மைனஸ் பியோட வேல்யூ 20 டிவைடட் பை 2a 60 மைனஸ் பியோட வேல்யூ 20. மைனஸில் இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ். ஸோ 60 மைனஸ் 20 எவ்வளவு? 40. சரிங்களா? அடுத்து 60 ப்ளஸ் 20 வந்து 80. ஓகேவா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். இது வந்து 1, இது 2, ஒரு 40 40, 2 40 80. ஸோ ஆன்சர் வந்து ஏ. சிம்பிள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 30% ஆஃப் பி ப்ளஸ் ஏ, சாரி பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 18% ஆஃப் பி ப்ளஸ் ஏ எனில் ஏ ப்ளஸ் ஏ இஸ் டு பி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் முதலே சொன்னேன். இந்த பாருங்கள், ஈக்குவல்ட்டுக்கும் ரைட் சைடில் பாருங்கள் பி மைனஸ் ஏ, லெஃப்ட் சைடில் பாருங்கள் 18%. அப்போது பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 18 அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த கார்னர் பாருங்கள் 30%, இந்த கார்னர் பாருங்கள் பி ப்ளஸ் ஏ. அப்போது பி ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் அப்படியே வழக்கம் போல் கூட்டுங்க. ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிரும். பி ப்ளஸ் பி 2b இஸ் ஈக்குவல் டு 30 ப்ளஸ் 18 48. சரிங்களா? அப்போது b இஸ் ஈக்குவல் டு 24 அப்படின்னு வரும். இந்த ரெண்டு இந்த பக்கம் டிவைட்டில் வந்துடும். 48 2 24 24. ஸோ பியோட வேல்யூ 24. சரிங்களா? பியோட ஏ ஆட் பண்ணோம்னா 30 வரணும். அப்போது ஏயோட வேல்யூ 24ஓட எதை ஆட் பண்ணால் 30 வரும்? 6 ஆட் பண்ணால் 30 வரும். அப்போ பி ஏ, இது ஏபி ரெண்டுமே கிடச்சிருச்சு. அப்போது ஏ இஸ் டு பி, இதனுடைய வேல்யூ வந்து ஏயோட வேல்யூ 6, பியோட வேல்யூ 24. சரிங்களா? அப்போது இது 1 6 6. சரிங்களா? 6 ஆர் 6 6, அதாவது ஆமாம் சாரி 4 டைம்ஸ் ஆர் 6 வந்து எவ்வளோ வருது? 24. ஸோ 1:4ங்கிறது ஆன்சர். ஸோ 1:4. சரிங்களா? ஏ இஸ் டு பி தான் கேட்டிருக்காங்க. ஓகே,
அடுத்தது 50% ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 30% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். சரிங்களா? இதுவும் சேம் அதே கான்செப்டு. எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 30. ஓகே, அப்புறமேல எக்ஸு ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 50. ஓகே, சரிங்களா? அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது இதுக்கு, இது இதுக்கு. சரி, இப்போது ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடுச்சு. எக்ஸு ப்ளஸ் எக்ஸு 2x, ப்ளஸ் பண்ணோம்னா 2x, பெருக்குனோம்னா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதை ஆட் பண்ணோம்னா என்ன ஆயிரும்? 80 அப்படின்னு வரும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 40 அப்படின்னு கிடைக்கிது. சரிங்களா? அப்போது எக்ஸு 40ன்னு கிடைச்சா எக்ஸோட ஒய் ஆட் பண்ணால் 50 கிடைக்கிது. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கணும்? 10ஆக தான் இருக்கணும். அப்போ எக்ஸ் ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? எனில் ஒய் என்பது எக்ஸின் எத்தனை சதவீதம்னு கேட்குறான். எக்ஸ் வந்து 40, ஒய் வந்து 10. 40ல் 10 எத்தனை சதவீதம்? 40ல் 10ங்கிறது 25%. சரிங்களா? அல்லது 10 மேலே போட்டணும், கீழே 40 போடணும், இன்டு 100. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 25% கரெக்டாக வரும். சரிங்களா? ஓகே, ஒருவர் தனது சம்பளத்தில் 50% செலவு செய்கிறார். ஒருவர் தனது சம்பளத்தில் 50% செலவு செய்கிறார். 50% செலவு செய்கிறார். பின் அவரது வருமானம் 20% அதிகரிக்கிறது. சரிங்களா? தற்போது அவர் 20% செலவு செய்தால், இந்த இடத்துல செலவுங்கிற வார்த்தையை சேர்த்துக்குங்க. செலவு செய்தால் அவரது சேமிப்பு எத்தனை சதவீதமாக இருக்கும்? ஒன்றும் இல்லை, அவருடைய சம்பளம் 100% வச்சுக்கோங்க. தற்போது 50% செலவு செய்கிறாரு, மைனஸ் பண்ணிடுங்க. 100ல் 50ங்கிறது 50 தான். ஸோ 50 தான் இருக்குது. அதில் அவரது வருமானம் இப்போ 20% அதிகரிக்கிறது. இதில் 20% அதிகப்படுத்துங்க. 50ல் 20%ங்கிறது எவ்வளோ ஆச்சு? 10. ஸோ என்ன ஆச்சு? 60,000. இதை ஆட் பண்ணுறது. சரிங்களா? வருமானங்கிறது. அப்புறமேல தற்போது அவர் 20% என்ன பண்ணுறாரு? செலவு பண்ணுறாரு. இதில் 20% செலவு பண்ணுறாரு. 20% செலவுனா கழிக்கிறோம். ஸோ 12 போயிடுது. 60ல் 12 போக எத்தனை ஆச்சு? 48. சரிங்களா? ஆரம்பத்தில் 100 இருந்தது, தற்போது 48 ஆகிருக்கு. சரிங்களா? இதுதான் இது மொத்த சம்பளம். இந்த செலவினங்கள்லாம் போக இருக்கிறது 48%. ஸோ அவருக்கு இப்போது சேமிப்பாக இருப்பது 48%. ஒரு புத்தகத்தின் விலை 50% குறைக்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு 50% உயர்த்தப்பட்டது எனில் இறுதியாக உயர்த்தப்பட்ட சதவீதம் எவ்வளோ? புத்தகத்தின் விலை வந்து ஒரு 100 ரூபா அப்படின்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து 50 ரூபா, 50% குறையுது. சரிங்களா? அப்போ என்ன இது? 50 ரூபாயை மாறிடுது. அப்புறம் வந்து சில நாட்களுக்கு பிறகு 50% உயர்த்துறாங்க. இதில் 50% என்ன பண்ணுறீங்க? ரைஸ் பண்ணுங்கள். ரைஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துனீங்கன்னா 10%. அப்போது 10% 5, 50% எத்தனை? 25. அல்லது ஒரு நம்பரில் பாதி தான் 50%, 50ல் பாதி 25. இது என்ன பண்ணுறோம்னா அதிகரிக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு குறைச்சோம், அதனால். அப்போது இது வந்து 75. சரிங்களா? இறுதியாக எவ்வளவு சதவீதம் குறைவு ஏற்படும் அப்படின்னா 100ன்னு எடுத்தோம். இப்போ எவ்வளோ வந்திருக்கு? 75 வந்திருக்கு. ஸோ 25% குறைவு ஏற்படும். சரிங்களா? ஆன்சர் டெல்லி. ஓகே, அடுத்தது ஒரு பொருளின் குறித்த விலை 75. அப்பொருளின் விலையானது முதலில் 20% அதிகரிக்கப்பட்டு, இங்கே பாருங்க, குறித்த விலை 75, அப்பொருளின் விலையானது முதலில் 20% அதிகரிக்கப்பட்டு பின் 30% குறைக்கப்படுகிறது. 75 ரூபா ஆரம்பத்தில். 20% என்ன பண்ணணும்? ரைஸ் பண்ணணும், அதிகரிக்கணும். 75ல் 20% எவ்வளவு? 15. சரிங்களா? 15. அப்போ என்னாச்சு? 90. ஓகேவா? இந்த சதவீதத்தை ஷார்ட்கட்டாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நம்மளுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன். ஸோ அதில் பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் % வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அதனுடைய லிங்கை தர்றேன். அதை பார்த்துட்டு பேசிக் எப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். சரிங்களா? ஓகே, இப்போது 20% ரைஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? அதற்கு பிறகு இப்போது 30% குறைக்கிறோம். 30% என்ன பண்ணுறோம்? குறைக்கிறோம். 30% குறைச்சிங்கன்னா, சரிங்களா, 9 எத்தனைங்க? 27. ஓகே, இப்போ பாருங்களேன், இப்போ இதை குறைக்கிறோம் இல்லையா? இதை குறைக்கிறோன்னா என்ன பண்ணணும்? கழிக்கணும். ஸோ 10ல் 7 போக 3, 63 அப்படி சொல்லி வருது. சரிங்களா? எனில் பொருளை விற்ற விலை 75 ரூபா இருந்து 15%
அதிகரித்து அப்புறம் 30% குறைச்சிட்டு நம்ம விற்றோம்னா 63 ரூபாய்க்கு தான் வைக்கணும். ஆன்சர் வந்து டெல்லி. ஓகே. ஒரு வட்டத்தின் ஆரத்தை 200% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? இங்கே பாருங்கள், வட்டத்தின் ஆரம் பையார் ஸ்கொயர் ஃபார்முலா. இதில் பையை எடுத்து விட்டுருங்க, ஆரை மட்டும் வச்சுக்கோங்க, ஆர் ஸ்கொயர். ஆரோட வேல்யூ எது எடுத்துக்கிட்டோம்னா ஆர் ஸ்கொயரு 100 வரும்னு பார்க்கணும். அப்போ ஆர் 10ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆர் ஸ்கொயர் எவ்வளவு? 10 × 10 = 100. சரிங்களா? அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், எவ்வளவு? 200%. ஆரத்தை 200% அதிகரிக்கிறோம். இப்போது 10ன்னு எடுத்துக்கிட்டோம். 10ல் 200% எவ்வளோ தெரியுமா? 10ல் 200%, 10ங்கிறது 100%, இன்னொரு 10 200%. அப்போ 20 அதிகரிக்கிறோம். 20 அதிகரித்தோம்னா 30. சரிங்களா? ஆரோட வேல்யூ இங்கே என்ன பண்ணிக்கிட்டோம்? 30ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ஆர் ஸ்கொயர் 30 × 30 = 900. ஃபஸ்ட்டு எவ்வளவு? 100 இருந்தது, இப்போ 800 அதிகரிச்சிருக்கு. 800ங்கிறது என்ன ஆச்சு? 100ங்கிறது 100%, 800ங்கிறது 800%. சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் சி. ஒருவரின் ஊதியம் 10% அதிகரித்து மீண்டும் 10% அதிகரித்தால் அவர் ஊதியத்தில் ஏற்படும் மாற்றம் அப்படி சொல்லி பார்த்தோம்னா, அங்கே பாருங்கள், அவருடைய ஊதியம் 100ன்னு வைங்க, 10% அதிகரிக்குது. 10% அதிகரிச்சுன்னா 110. சரிங்களா? 10% மீண்டும் 10% அதிகரிக்குது. சரிங்களா? 10% அதிகரித்தா 110ல் 10% 11, அப்போ 121. சரிங்களா? ஊதியத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன ஆகும்? 21%. 100% ஏற்கனவே இருந்தது, இப்போ 121 ஆயிடுச்சு. ஸோ 21% என்ன ஆகுது? அதிகரிக்கும். ஸோ 21% அதிகரிக்கும். ஆன்சர் பாம்பே. ஓகே. 5% தள்ளுபடி அளிக்கப்பட்ட பின் ஒரு பொருளை 9595க்கு விற்கிறார்கள் எனில் அதன் குறித்த விலை என்ன? இங்கே பாருங்கள், 95. இது வந்து 5% தள்ளுபடிக்கு பிறகு உள்ள விலை. அப்போது தள்ளுபடிக்கு முன்னாடி உள்ள விலை 100%. தற்போது தள்ளுபடி எவ்வளவு? 5%. அப்போ எத்தனை சதவீதம்? 95% தான் இதனுடைய வேல்யூ. அப்போது 95% கீழே போட்டுருங்க. 95%, 95னா 100% எவ்வளவு? இதுதான். சரிங்களா? ஆன்சர். ஓகேவா? இதை அடிங்க. ஒரு 95. சரிங்களா? அடுத்தது 95 அடிச்சிங்கன்னா 11 தான் வரும். இதில் அடங்கலைங்கிறதுனால 0 சேர்த்துக்கணும். ஒரு 95. அப்போது 101 × 100 எவ்வளவு? 101 × 100 2 0 வந்துடும். அப்போ 10 100ங்கிறது இங்கே ஆன்சர் பாம்பே. சரிங்களா? அல்லது 95%. சரிங்களா? 95 என்றால் 100% எவ்வளவு? இது நேர்மாறல்ல. இது அதிகரிக்கும் போது இதுவும் அதிகரிக்குது இல்லையா? அதனால் நேர்மாறல் என்ன பண்ணணும்? 100 மேலே போயிடும். சரிங்களா? இதை மேலே போடணும், அடுத்து இதை கீழே போடணும். அப்போ கீழே இருக்கிறது என்னது? 95 × 95. சரிங்களா? இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாலும் என்ன வரும்? இதுதான் வரும். ஓகேவா? ரைட். அடுத்த சம் பாருங்கள். ஒரு பொருளின் விலை முதலில் 10% உயர்த்தப்படுகிறது, பின் மீண்டும் 20% உயர்த்தப்பட்டது, கடைசியாக உயர்த்தப்பட்ட பின் அதன் விலை 132. இங்கே பாருங்கள், 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த பொருளின் விலை எதுவுமே சொல்லலை. ஃபஸ்ட்டு 10% உயர்த்துகிறான், 110. சரிங்களா? அடுத்து 20%, அடுத்து 20% உயர்த்துகிறாங்க. 110ல் 20%ங்கிறது 22. சரிங்களா? அப்போ 132 ஆயிடுச்சு. ஓகேவா? கடைசியாக உயர்த்தப்பட்ட பின் அதன் எனில் அப்பொருளின் பழைய விலை என்ன? இங்கே பாருங்கள், அவன் சொன்ன கான்செப்டெல்லாம் நம்ம 100 எடுத்து அப்ளை பண்ணும்போது கரெக்டாக பொருந்தது. 132 வந்து உட்காருதுன்னா அப்போ ஃபஸ்ட் எடுத்தது 100. ஆன்சர் என்ன? பாம்பே அப்படிங்கிறது. சரிங்களா? 1 லிட்டர் எண்ணெயின் விலை 20, நிதி அறிக்கையில் அதன் விலை 30% அதிகரிக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு வாரத்திற்கு பின் உயர்த்தப்பட்ட விலையில் 15% குறைக்கப்பட்டதெனில் தற்போது 1 லிட்டர் எண்ணெயின் விலை என்ன அப்படின்றாங்க. எண்ணெயின் விலை 20 ரூபா. சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்க? 30% அதிகரிச்சிட்டாங்க. 30% ரைஸ் பண்ணுறாங்க. என்ன இதில் 20ல் 30% எவ்வளவு? 6. அப்போ எவ்வளோ ஆச்சு? 26 அப்படின்னாச்சு. இப்போ என்ன ஆச்சு? ஃபஸ்ட்டு 30% அதிகரித்தாங்க, அப்புறம் 15% குறைக்கிறாங்க. 15% குறைவு. அப்போ குறைக்கின்ற பொழுது இதில் 15% எவ்வளவு? 10% 2.6. சரிங்களா? 5% 1.3. அப்போ என்னாச்சு? 3.9 அப்படி சொல்லலாம். அப்போது 3.9 என்ன பண்ணுறோம்? இதில் குறைக்கிறாங்க, அப்படி தானே? அப்போது குறைக்கும் பொழுது எப்படி கழிக்கிறது? இது 9, இந்த இடத்துல 0 இருக்கும். 10, 10ல் 9 போக 1, இங்கே 5 இருக்குது, 5ல் 3 போக 2. சரிங்களா? இங்கே ஒரு 2. சரிங்களா? அப்போ 22 ரூபா 10 பைசா. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன? டெல்லி.
ஒரு தொழிலாளி 11,250 ஊக்கத்தொகையாக பெறுகின்றார். இத்தொகை அவர் தம் ஆண்டு வருமானத்தில் 15% எனில் அவற்றின் மாத வருமானம் என்ன அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், ஒரு தொழிலாளி 11,250 ஊக்கத்தொகையாக பெறுகிறார். 11,250 ரூபாயை ஊக்கத்தொகையாக பெறுகிறார். இத்தொகை அவர் தம் ஆண்டு வருமானத்தில் 15%. அப்போ இது 15%, 15 கீழே போட்டுருங்க. அப்போ ஆண்டு வருமானம் 100% கண்டுபிடிக்கிறதுக்கு 100 பெருக்கல்ல போட்டுருங்க. அவ்வளோதான், சரிங்களா? அப்போது 15% 11,250 100% எவ்வளோ தான், இப்படி தான் போடணும். இதுதான் ஃபார்மட்டு. சரி, இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், சரிங்களா? இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணிங்க பாருங்கள். 2 4 9 ஸோ அடிக்கும். அப்போ I3 15, 3 9 மிச்சம் 2 22, 7 3 21 மிச்சம் 1, I3 15, பக்கத்தில் ஒரு 0, சரிங்களா? இதை அடிச்சிங்கன்னா 7 5 35, I 5 25 0. அப்போது 750 × 100 இப்படி போட்டிங்கன்னா இந்த 750 பக்கத்தில் 2 0 வந்துடும். 75,000 ரூபா. இது ஆண்டு வருமானம். அவன் கேட்டது வந்து மாத வருமானம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், அதனால் 12ஆல் டிவைட் பண்ணணும். இதை அடிச்சிங்கன்னா 5 12 60, 6 12 72, சரிங்களா? மிச்சம் எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். 72 போக மீதி 3. ஸோ இங்கே 30 இருக்கு இல்லையா? அப்போ 2 12 24, மிச்சம் 6 60 இருக்கும். 5 12 60, பக்கத்தில் ஒரு 0. ஸோ 6,250 ரூபா வரும், சரிங்களா? இதுதான் மாத வருமானம். கணினி குழுமத்தில் நடைபெற்ற நேர்முகத் தேர்வில் 1,500 நபர்கள் கலந்து கொண்டனர், சரிங்களா? 12% நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இப்போது லிசன் பண்ணுங்கள். 1,500ல் 10% எவ்வளவு? 150, சரிங்களா? 1% 15, அப்போ 2% எவ்வளவு? 30. அப்போ மொத்தமாக 12% எவ்வளவு? 180 பேர். 180 பேர் எங்கே ஆன்சர் இருக்குது? இந்த இருக்குது ஆன்சர், சரிங்களா? 180 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அந்த 1,500ல் 180 போக மீதி இருக்கிற 1,320 தேர்வு செய்யப்படாதவர்கள், அவர்கள் தான். அவ்வளோதான், சிம்பிள். இந்த சம்மெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஓகே. ஒரு உலோகக் கலவையில் 20% காப்பர், 30% துத்தநாகம், மீதி நிக்கல் உள்ளது. 30 கிலோகிராம் உள்ள இந்த உலோகக் கலவையில் நிக்கலில் அளவு யாது அப்படி சொல்கிறான். ஒரு உலோகக் கலவையில் 20% காப்பர், 30% துத்தநாகம், மீதி என்ன இருக்குது? நிக்கல் இருக்குது அப்படின்றான். அங்கே பாருங்கள், மொத்தமே 30 கிலோகிராம் தான் இருக்குது. இதில் வந்து 20% காப்பர், சரிங்களா? 20% எவ்வளவு? 6 கிலோ காப்பர். அப்புறம் இதில் 30 கிலோகிராம் 30% என்ன இருக்குது? துத்தநாகம் இருக்குது, சரிங்களா? 30% எவ்வளவு? 9 கேஜி. அப்போ 6 + 9 எவ்வளோ ஆச்சு? மொத்தமாக 15 கேஜி ஜிங்கும் காப்பருமே இருக்குது, சரிங்களா? 30ல் 15 போயிடுச்சுன்னா மீதி 15 கேஜி தான் இருக்கும். அப்போ மீதி இருக்கிற இந்த 15 கேஜி எது? நிக்கல் தான் இருந்தாகணும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? டெல்லி அப்படி சொல்லலாம். ஓகே. அடுத்து, ஒரு கல்லூரியில் மாணவர்களும் மாணவிகளும் 3:3 என்ற விகிதத்தில் உள்ளனர். அதில் 20% மாணவர்களும் 25% மாணவிகளும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எனில் மற்ற மாணவர்களின் சதவீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது 3:2 மொத்தமாக அந்த கல்லூரியில் ஒரு 100 மாணவர்கள் இருக்கிற மாதிரி, மாணவிகள் இருக்கிற மாதிரி, ஸ்டூடெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இதை வந்து 3:2 பிரிக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 3:2 பிரிக்கணும்னா மொத்தம் 5 பார்ட்டு. 100 5 பார்ட்டாக பிரிச்சிங்கன்னா ஒரு பார்ட்டு 20ன்னு வரும். அப்போ 3:2னா 3 சொல்லும்போது இவர் 60 பங்கு 60, இதில் வந்து 40 இப்படி பிரிக்கணும். இது 2 பங்கு, சரிங்களா? ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் 20% மாணவர்களும் 25% மாணவிகளும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள். இதில் 60ல் 20%, 60ல் 20% எவ்வளவு? 60ல் 20% 12, சரிங்களா? 40ல் 25% எவ்வளவு? 10, சரிங்களா? அப்போ 12 + 10 எத்தனை? 22 மாணவர்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள். மீதி 100 பேர் மொத்தம் இருந்தாங்க. அதில் மீதி 78 மாணவர்கள் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள். அப்போ 18 வயதுக்கு உட்பட்டவர்களுடைய, சரிங்களா,
சதவீதம் வந்து 78%. ஏன்னா நம்ம 100 தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஓகே. அடுத்தது 1100 மாணவர்கள் 900 மாணவிகள் கலந்து கொண்ட ஒரு தேர்வில் 50% மாணவர்கள் 40% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவிகளின் சதவீதம் என்ன? இப்போது தேர்ச்சி பெறாதவங்களை ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிச்சிடலாமா? இதில் வந்து 1100ல் 50% பாஸ்னா 50% பாஸ் பண்ணாதவங்க. அப்போ 50% எவ்வளோ? அதில் பாதி 550 தேர்ச்சி பெறாதவங்க. இதில் 900ல் 40% தேர்ச்சி பெற்றுட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிற 60% எவ்வளோ தேர்ச்சி பெறலை? 60% எவ்வளோ ஆச்சு? 54 540 ஆச்சு. சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எத்தனை வரும்? 1000 1090 வருமா? 60 ஆறும்போது 54 540. அப்போது 1090. சரிங்களா? எனில் தேர்ச்சி பெறாத மாணவிகளின் சதவீதம் எவ்வளவு? தேர்ச்சி பெறாத 1090. இந்த 1090 இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 2000. ஓகேவா? லிசன் பண்ணுங்கள். இதில் பாதி 550. ஓகே. இதில் வந்து 40% தேர்ச்சி பெற்றாங்க. பெறவில்லை என்றால் 60%, 10%, 54 540. ஓகே. இன்டு 100. இப்போது இந்த சைபர் அடிபட்டு போச்சு. இந்த சைபர் அடிபட்டு போச்சு. அப்போ எத்தனை வருது பாருங்கள். இதை அடிச்சிங்கன்னா 2 10. சரிங்களா? 4 2 8. ஸோ மிச்சம் 1 இருக்கும். 2 10. ஸோ 54.5% வருது. ஆன்சர் ஏ. ஓகேவா? ஆன்சர் என்ன? ஏ அப்படின்னு சொல்லி வருது. ஓகே. அடுத்தது பாருங்கள். பாலின் விலை 1% உயர்த்தப்பட்டால் ஒருவர் வைத்துள்ள பணத்தில் எத்தனை சதவீத அளவு பாலை குறைத்து வாங்குவார் அப்படி சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? என்ன ஃபார்முலா? அதாவது ஃபார்முலா என்னென்னா x டிவைடட் பை 100 x ப்ளஸ் ஆர் மைனஸ். எப்படி எழுதுறது? இப்படி எழுதுறது. ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்டு 100. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? 1% உயர்த்துகிறோம். அதனால் 1 மேலே போட்டுருங்க. கீழே வந்து 100 இருக்குது. ஒரு 100 ஃபார்முலாவில் இந்த 100ல் இங்கே உயர்த்தினா ப்ளஸ் போட்டுருங்க. அப்போ 100 + 1 101 இன்டு 100. அவ்வளோதான் இதற்கான ஆன்சர். குறைச்சா மைனஸ் போட்டுருங்க. அப்போது என்ன வரும்? 100 டிவைடட் பை 101 வருது இல்லையா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி பண்ணுறது? 1 வருமா? சரிங்களா? 100ல் 101 அடங்குமா? அடங்காது. அப்போ இங்கே சைபர் சேர்த்துடலாமா? சைபர் சேர்த்துட்டா இங்கே 0.1 வருமா? 0.1 வராது. சரிங்களா? இங்கே சைபர் சேர்த்துட்டோம். புள்ளி வச்சுட்டு சைபர் சேர்த்துட்டோம். லிசன் பண்ணுங்கள். 100ல் 101 அடங்காது. அதனால் புள்ளி வச்சுட்டோம். இங்கே சைபர் சேர்த்துட்டோம். இப்போது 1000ல் எத்தனை 101 இருக்குது அப்படின்னா 9 101 இருக்குது. 9 101 எவ்வளவு அப்படின்னா 909. 909 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 1000ல் 909 போயிடுச்சுன்னா மீதி 91 இருக்கும். சரிங்களா? அப்போது அந்த 91க்கு அருகில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு சைபர் சேர்த்துக்கலாம். ஏன்? 101 அடங்காது. இதில் எத்தனை 101 இருக்குது அப்படின்னா சேம் அதே 9 101 எத்தனை வருது? 909 தான் வருது. அப்போது 0.99% இந்த வருது. ஸோ ஆன்சர் இஸ் டெல்லி. ஓகேவா? அடுத்து பாருங்கள். பியின் சம்பளம் கியூவை விட 50% குறைவு எனில் கியூவின் சம்பளம் பியை விட எத்தனை சதவீதம் அதிகம்? இதுவும் சேமு. இது ஃபார்முலா எக்ஸ் டிவைடட் பை 100 ப்ளஸ் ஆர் மைனஸு. சரிங்களா? இன்டு எக்ஸ் இன்டு 100. ஓகேவா? எக்ஸுங்கிறது வந்து 50% குறைவுன்னு சொல்கிறாங்களா? இந்த 50% தான் எக்ஸு. ஸோ 50. ஓகேவா? டிவைடட் பை 100 இருக்கு இல்லையா? 100 50% குறைவுன்னு சொல்கிறதுனால 100லேருந்து 50 குறைச்சிருங்க. 50. சரிங்களா? இன்டு 100 ஃபார்முலாவில் உள்ளது. ஸோ இது ரெண்டும் அடிபட்டு போச்சு. ஸோ 100%. ஆன்சர் என்ன? பாம்பே. ஸோ அடுத்தது
ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை 21,000. ஓராண்டுக்கு பின் அதன் விலை 5% குறையும். ஓராண்டுக்கு பின் அதன் விலை 5% குறையும் எனில் ஓராண்டுக்கு பின் அதனுடைய விலை என்ன? சரிங்களா? இங்கே பாருங்கள், 21,000 ரூபா தற்போது. சரிங்களா? இப்போ 5% குறைய போகுது. சரிங்களா? அப்போ 21,000 ரூபா தற்போது. 100% இதுதான் தற்போது. இது 5 வருஷத்துக்கு பிறகு 5% குறையுது அப்படின்னா இங்கே ஒரு 100 இருக்கும். அதுக்கு பதிலாக 100ல் 5% குறைச்சிருங்க, 95ன்னு போடுங்க. அல்லது 5% பார்த்து குறைச்சிருங்க, அவ்வளோதான். இதில் 5% பார்த்து 10% 2100, 5% 1050 குறைச்சிட்டு எழுதினா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இந்த 2 போயிடுச்சு. இந்த 95ஐயும் 210ஐயும் நீங்கள் அப்படியே பெருக்க வேண்டியதான். சரிங்களா? அப்போது 95ஐயும் 210ஐயும் நீங்கள் பெருக்கினீங்கன்னா 19,950 அப்படின்னு கிடைக்கும். 19,950 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஆன்சர் ஏ. ஓகேவா? ரைட். அடுத்தது பாருங்கள், இன்னும் ஒரு 6 கொஸ்டின் தான் இருக்குது. 6 இல்லை, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. 16 கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானம் என்ன ஆகும்? அவருடைய வருமானத்தை 100ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 10% என்ன பண்ணுறோம்? ரைஸ் பண்ணுறோம். அப்போ 10 110 ஆயிடுச்சு. அடுத்து 10% என்ன பண்ணுறோம்? குறைக்கிறோம். 110ல் 10% 11. சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? 121. 100 இருந்தது 121 ஆயிடுச்சு. அப்போ சரிங்களா, லிசன் பண்ணுங்களேன். அதாவது 10% அதிகரித்தோம், ரைட்டு. அடுத்து 10% குறைச்சோம். 10% குறைச்சனோம்னா என்ன பண்ணியிருக்கான்? மைனஸ் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ 10% 11 குறைக்கிறான். குறைக்கும் போது என்ன பண்ணணும்? 10ல் என்ன ஆயிரும்? 110ல் இது போச்சுன்னா 99. ஸோ 1% குறையும். சரிங்களா? எப்பொழுதுமே ஒரே சதவீதம் குறைஞ்சி ஒரே சதவீதம் அதிகரிச்சிச்சுன்னா, அல்லது அதிகரித்து குறைஞ்சாலும் சதவீதத்தில் ஒரே அளவில் அதிகரிச்சுட்டு குறைச்சாலும் குறைச்சிட்டு அதிகரித்தாலும் குறையத்தான் செய்யும். சரிங்களா? அப்போ 1% குறையும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, x² / 100. சரிங்களா? இதில் வச்சு போட்டாலும் டேரெக்டாக வந்துடும். எக்ஸோட வேல்யூ 10. ஓகேவா? ரைட். அடுத்த சம்ம பாருங்கள். ஒரு எண்ணெய் 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணெய் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. 18% அதிகரித்தால் 236 கிடைக்குது. சரிங்களா? 18% அதிகரித்தால் 236. ஒன்றும் இல்லைங்க, ஒரு எண்ணு 100%ங்க, அதை 18% அதிகரிக்கிறேங்க. அதிகரித்தோம்னா என்னங்க? 236 கிடைக்குதுங்க. அப்போது 118% தான் என்னங்க? 236ங்க. அப்போது 100% எவ்வளவுங்க? இதை அடித்து பாருங்கள். ஒரு 18 2 18 236ங்க. அப்போ 200ங்க. அவ்வளோதாங்க ஆன்சர். அப்படி இல்லாட்டி இந்த 200ல் நீங்கள் 18% பாருங்கள். 200ல் 10%, 1% 2 18% 36, 236 வந்துருச்சா? ஸோ சிம்பிள். இதெல்லாம் செஞ்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அடுத்தது பாருங்கள். 48 என்பது எந்த எண்ணின் 32% ஆகும்? அதாவது 48 என்பது எந்த எண்ணின் 32% ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? லிசன் பண்ணுங்களேன். 48 அப்படிங்கிறது 32% அப்படின்னா 100 எத்தனை சதவீதம்? அதாவது 100% அந்த நம்பர் என்ன? இப்போ இதை என்ன பண்ணலாம்னா 16ல் அடிக்கலாம். 2 16, இது 3 16. இதை அடிச்சிங்கன்னா 50. ஸோ 3 50 150. ஆன்சர் என்ன? 150. அல்லது 48 என்பது எந்த எண்ணின் 32% சொல்கிறாங்கன்னா இந்த இதில் பாருங்கள். 150ல் 32% பாருங்கள். 48 கரெக்டாக வரும் பாருங்கள். சரிங்களா? ஓகே. 15% 30, 2% வந்துருச்சா? 3. ஓகே. அடுத்தது பாருங்கள். ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த 120 அப்படிங்கிறது எத்தனை சதவீதத்துக்கு சமம்? 75% சமம். எப்படி? ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் வந்து 100% சமம். சரிங்களா? அதில் 25% நம்ம எடுத்துட்டோம். 25% எடுத்துட்டோம். அப்போ மீதி என்ன இருக்குது? 75% தான் இருக்குது. ஓகேவா? அந்த அதான் 25% குறைத்தால் 120 கிடைக்கிது அப்படின்னா இதை நம்பரில் சொன்னால் 75% தான் 120. ஓகே, அதான் போட்டிருக்கேன்.
சரிங்களா? அப்போ 75% 120 அப்படின்னா 100% எவ்வளவு? சரிங்களா? அப்போ இதை அடிங்க. 5 15 75, சரிங்களா? 8 15 120, 8 15, 8 10 80, 8 5 40. அப்புறம் பாருங்கள், இதை அடிங்க. 25 100. ஸோ 28 2 8 16. ஸோ எவ்வளோங்க? 160. ஸோ ஆன்சர் என்னங்க? ஏ. ஓகேவா? சிம்பிள். அப்போ 160லேருந்து நம்ம 25% கழிச்சோம்னா 120 வந்துடும். சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்கள். இங்கே பாருங்கள், 576% அப்படி 576 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது 80%. அப்போ 100% எவ்வளவு? சிம்பிள். அப்படி அடிக்க வேண்டியதான். இந்த சைபர் போயிடுது. சரிங்களா? இதை அடித்து பாருங்கள். 7 8 56, 7 8 56, மிச்சம் 1 16, 2 8 16. ஓகேவா? அப்போது 720, 72 10. ஸோ ஆன்சர் என்ன? 72. இதெல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாங்க. ஓகே, அடுத்த சம் பாருங்கள். எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? ஒன்றும் இல்லைங்க, 30% 150. ஓகேவா? 100%